இதில் வந்து வெங்காயம், பூண்டு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்து நான் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து திருக்கை மீன் குழம்பு வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ திருக்கை மீன் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபீடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு நல்ல மீன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20, பூண்டு ஒரு 20 பல், 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் நல்லா சூடான உடனே நல்லா ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த வெங்காயம்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நல்லா இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறோம் நல்லா வதக்கின உடனே தக்காளி, இது வந்து ஒரு 2 தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். உப்பு சேர்க்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக தக்காளி வந்து வதங்கி வரும். இப்போ நம்ம அதுக்கு தூள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். நல்லா அதை வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருக விட்டுறாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா அதை வந்து கொதிக்க விடணும். அந்த குழம்பு நல்லா பாதியாக சுண்டி வர அளவு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு வந்து கொஞ்சமாக கொதித்த உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அரைச்சி வச்ச தேங்காய் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா ஒரு பாதி குழம்பு வரை நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இந்த அளவு குழம்பு நல்லா சுண்டி வந்த உடனே நம்ம எடுத்து இந்த மீனை இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் தண்ணிலாம் நல்லா வடிகட்டிட்டு மீனை மட்டும் சேர்த்துக்கணும். இந்த மீன் வந்து உடையாது. அதனால் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம வந்து குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நான் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு மீனும் நல்லா வந்து வெந்திருக்கு. நம்மளோட திருக்கை மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட திருக்கை மீன் குழம்பு வந்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.